அன்லிஸ்டட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறீங்களா? நீங்கள் என்னைக்காவது மார்க்கெட்டில் ரீசேல் வேல்யூவே இல்லாத ஒரு காரை வாங்குவீங்களா? கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. இதே தான் நீங்கள் ஒரு அன்லிஸ்டட் ஸ்பேஸில் ஒரு ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். இப்போ ஏதாவது தப்பாக போச்சுன்னா உங்கள் மணி 10% 50%லாம் கம்மியாகாது. இட் யூஸ்வலி கோஸ் ஸ்ட்ரெயிட் டு 0. அண்ட் கெஸ் வாட், இது உங்கள் கையிலேருந்து எடுத்துக்க பையர்ஸே கிடையாது. ஏன்னா அன்லிஸ்டட் ஸ்பேஸ் ஒரு இல்லிக்விட் ஸ்பேஸ். உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ற மாதிரி you just can't hit sell. நீங்க ஸ்டக்கா இருப்பீங்க. இந்த எக்ஸிட் ஆப்ஷன் எதுவும் இருக்காது. இட் will be very scary. நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷைனி பிச் டெக் அண்ட் பிக் ப்ராமிசஸ்லாம் வச்சு அவங்க பேர்ன் தான் ஆயிருப்பாங்க. ஏன்னா எவ்ரி டைம் அவங்க டியூ டிலிஜென்ஸ்ன்றது எய்தர் ஸ்கிப் ஆகப்பட்டிருக்கும் இல்லை ஹாஃப் பேக்டாக தான் இருந்திருக்கும். பட் லுக், ஐ கெட் இட். இந்த இயர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஐடியான்றது இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். பட் நமக்கு சாலிடான லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வைல்ட் ரைடில் இதுதான் நம்ம சீட் பெல்ட். அண்ட் எப்போவுமே இந்த ரிச்சாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், இவங்க பிளைண்ட்லி ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க அண்ட் சாலிடாக எல்லாமே செக் பண்ணாமல் எந்த வித செக்மே சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அன்லிஸ்டட் டீலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக். என் பயோவில் இருக்க லிங்க்ல போய் இப்போவே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் மேக் ஷுர் யோர் மனி இஸ் க்ரோயிங் அண்ட் நாட் வேனிஷிங். ஏன்னா இந்த அன்லிஸ்டட் வேர்ல்டில் ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேமேஜ்க்கு நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க.